ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் அண்டு கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு அண்டு அது எப்படி வந்து ஃப்யூச்சரில் நியர் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எஸ், ரீசெண்ட் பாஸ்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கை நழுவி போயிருக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் லாஸ் இருந்திருக்கலாம். அது உங்கள் பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், இல்லை சிலருக்கு வந்து வேலை கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லாஸ் தெரியுது. ஸோ நீங்கள் இழந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை நினச்சி வந்து நீங்கள் இப்போது கரண்ட்லி அந்த லாஸை நினச்சி ரொம்ப வந்து ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க. அதாவது இது வந்து ஒரு எதிர்பாராத திடீர் ஷாக்காக வந்து உங்களுக்கு வந்து அப்படியே உங்களை ஒரு நிலக்குலைய வச்சு உங்களை அப்படியே வந்து ஒரு டவுன் டைமில் இப்போ வந்து உட்கார வச்சுருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலி உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து இன்னும் கூட ரொம்ப எல்லோரும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா, இந்த ரீசன்ட் பௌர்ணமிக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போது சிச்சுவேஷன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இது இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சன், வெரி டேலண்டட். எதுனாலும் வந்து ஒரு ஃபயராக வேலை செய்யக்கூடிய, ஒரு எடுத்த காரியத்தை நான் முடிப்பேன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தீவிரமாக ஃபயராக வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன். சிலருக்கு வந்து நீங்கள் அந்த இழந்த அந்த வாய்ப்புகள், சிலருக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு உங்களுக்கு வந்து அவமானமாக கூட நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய நீங்கள் இழந்த அந்த பெயர், அந்த ஃபேம் எல்லாம் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து அப்படியே அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக அப்படியே வந்து இன்னும் வந்து நீங்கள் சூப்பராக சைன் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நியர் ஃப்யூச்சரில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களை நோக்கி டிவைன் பிளெஸ்ஸிங்கோடு வருது. ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்து இப்போ இருக்கிற அந்த டவுன் டைமை நினச்சி நீங்கள் வந்து மனசு உடஞ்சிடாமல் உங்கள் டேலண்ட்டை நினச்சி நீங்கள் தான் எழுந்திரிச்சு நிற்கணும். உங்களுக்கான ஸ்டாண்ட் நீங்கள் தான் எடுக்கணும். யாரும் நமக்காக வந்து எப்பயும் வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்றது வந்து நீங்கள் யோசிங்க. உங்களுக்குள்ளே ரெஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். என்ன இருந்தாலும் நம்ம தான் எழுந்திரிச்சு ஓடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்குள்ளே அது இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுங்கள், தட்டி எழுப்புங்க. உங்களால் முடியும். நீங்கள் நினச்சதை விட ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அது நல்ல ஒரு அபண்டன்ட், மேலும் அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஒரு ஃபினான்சியலி நல்ல க்ரோத்து, நீங்கள் வேறு என்னெல்லாம் இழந்தீங்களோ அந்த பேர் புகழ் எல்லாத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும்.